திருடன் கிட்ட போட்டா போலீஸ் தூக்குறான், போலீஸ் கிட்ட போட்டா திருடன் தூக்குறான். இந்த ரவுடி கிட்டப்புல உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. பாஸ் ரெடியா? டேய் 10,000 ரூபாய் பல்கா வாங்கினீங்களா? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தியாடா நீ? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசை. கிழிச்ச ஒரு ஸ்டுடியோ கூட கூட்டி போக மாட்டேங்கிற நீ. அதுக்குள்ள நீங்க ஓடி போயிரீங்க. நாங்கடா ஒண்ணே எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. சரி, இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்ஷன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்ஷனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல. அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? Come standing. Please help me. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கிளிக்கே. கிளிக்கே. ஓகே. சண்டை போடுற மாதிரி கொடுங்க. இப்ப பாரா டிச்சிங்க. இப்ப பாரா. ஒன்னோர். ஓகே. என்ன மாதிரி பெருமாள் சொல்றாங்க? ஐயோ நம்ம தாத்தா வந்துட்டாடா. ஓடுடா. அவன கொல்லடா. சும்மா அவன கொல்லடா. தாதாவா? நான் தாத்தால நினைச்சேன். இன்னும் ஓடுறா. நம்ம ஓட புரியல. டேய் குள்ள போயில. கோர்த்து விட்டா ஓடுற நீ நில்றா. திருமணம் நாளக்கறா எங்க போல? யோ அந்த பொட்டி எப்படியா ஒரு ஊரே திரண்டு வர்றாங்கயா. வேலை வெட்டினா அடுத்தவன துரத்துறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. அநியாயமா ராக்கிட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? கொண்டுட்டியாடா? ஐயோ சீக்கு வந்த பழி மாதிரி இருக்கு. அவளை போய் திருத்தேங்கிறாங்களே. தப்பு தப்பா அந்த ஊர்ல. நீங்க வர்ற வேகத்தை பார்த்தா எப்படியும் பிடிச்சிருவாங்க போல இருக்கே சாமி. ஐயோ பாதை அடைச்சிட்டாங்களே. கபாரு திறந்து பாரு. இது உனக்கு கை கொடுக்குமாப்பா? கை கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன உள்ள வச்சிருப்பான் கிழவன்? கத்தி இது எப்படா கை கொடுக்கும்? இது கையவில்ல கிழிக்கும். ரைட்டு. இவங்களை குத்தி கிழிச்சிட வேண்டிதான். பெட்டி பெருமாள்ரா. இல்ல கத்தி குத்து கம்ப. டேய் விஜய் வீர சொன்னதே வெட்டு வேலுப்பா. என்ன அவன் வயசுக்கு ஒரு பேர் வைக்கிறா? நமக்கு நாமே ஒரு பேர் வச்சிட வேண்டியதான். என்ன பேர் வைக்கலாம்? நான் யார் தெரியுமா? சேகர். நாய் சேகர். தீர போட்டதல்ல நீ சொல்ற. அப்படி அவனை போட்டா என்ன பிரச்சனை வரும் நான் யோசிக்கிறேன். அவன் யோசிச்சானா? ஒருவேளை அவன் என்ன போட்டு இருந்தா நம்ம தொழில போடணும்னு முடிவெடுத்தா போட்டுறணும். ஐயோ இது போட்டா தீர பிரச்சனை இல்ல. இந்தா எவாரு உன்னை பெயில் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். எதுவா இருந்தாலும் வெளியே வந்துரு, பேசி தீர்த்துக்கலாம். தீர்த்துடு, அப்புறம் பேசிக்கலாம். மச்சான் காசிம் பைக்கு நசீர் ஒரே மகன். அவனுக்கு அவன் என்ன வேணா செய்வான். அது மட்டும் இல்ல அவனை போட்டு தள்ளுறதும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. பாலு ஜெயிலர் வர நேரப்பா, கிளம்புங்க. முதல்ல வெளியில வா, பாத்துக்கலாம். சங்கு என்ன திடீர்னு? இது வரைக்கும் நாங்க செஞ்சது ரைட்டா தெரிஞ்சது. இப்போ அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுது. அதான் வந்துட்டோம். எங்களை நீங்க திருந்துங்கன்னு சொன்னப்போ அதோட அர்த்தம் புரியல சார். இப்போ பாலு செத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு உயிரோட மதிப்பு தெரியுது. நாங்க செஞ்ச எல்லா தப்பையும் ஒத்துக்கிறோம். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறோம். ஒரு உயிருக்காக எப்ப நீ அழுதியோ அப்பவே நீ திருந்தி மனுஷன் ஆயிட்டேன்னு அர்த்தம். அப்புறம் உங்களுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கறது? இப்போ தண்டனை எதுக்கு கொடுப்பாங்க? தப்பு பண்றவங்க திருந்தணுங்கிறதுக்காக. நீங்க தான் திருந்துட்டீங்களா, அப்புறம் எதுக்கு? தம்பி, ஒரு நல்லவன் கொலைகாரனா மாறணும்னா சும்மா ஒரு செகண்ட் போதும். அதே ஒரு கொலைகாரன் நல்லவனா மாறணும்னு வச்சுக்க ஒரு ஜென்மம் எடுக்கணும். அந்த மறு ஜென்மம் தான் இப்ப நீ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். டேய் தல்ல, திருந்திட்டேன். நீங்க டிபார்ட்மெண்ட்ல என்கவுண்டர்னு ஒன்று வச்சிருக்காங்களே, அது எதுக்கு தெரியுமா? தப்பு பண்றவங்க குறையணுங்கிறதுக்காக தான். ஆனா என் பிரின்சிபல் என்ன தெரியுமா? தப்பே குறையணுங்கிறது தான். அதனாலதான் அன்னைக்கே உங்களெல்லாம் தேடி வந்து நான் வார்ன் பண்ணேன். இப்போ உங்களெல்லாம் சுட்டு பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இந்த யூனிஃபார்முக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் கிடைச்சிருக்கும், அவ்வளவுதான். ஆனா நீங்களா திருந்திருந்தீங்க. எப்படி தெரியுமா இருக்கு? இந்த யூனிஃபார்மே சும்மா ஸ்டார் மாதிரி ஜொலிக்குதுயா. சொன்னதோட நிக்காம இந்த வெட்டு குத்து நடைறான் பாரு, அவன்லாம் இனிமே உன்னை பார்த்து திருந்துற மாதிரி நீ வாழ்ந்து காமிக்கணும். ஒன் திங், இது வரைக்கும் நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் சட்டப்படி உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா இந்த போலீஸ்காரங்கெல்லாம் இனிமே உங்களை தொல்லை பண்ணாம இருக்கணும்னா இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு இதுல எழுதி கொடுத்துட்டு போங்க.
என்ன சார் பிடிச்ச உள்ளது இல்லாம வாழ்த்து அனுப்புறீங்க? எதை வச்சியா பிடிக்க சொல்ற? இது வரைக்கும் அவங்க செஞ்ச தப்புக்கு ஏதாவது சாட்சி இருக்குதா? இல்ல சார். அப்புறம் நம்ம தான் அவங்கள திருத்த முடியல, அவனுங்களா திருந்தா வாழ்த்தி அனுப்புறதை விட்டுட்டு. ஆனா ஒண்ணியா, இது வரைக்கும் அவனுங்க வாழ்ந்தானுங்களே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை விட இனிமே நல்லவனுங்களா திருந்தி வாழ போறானுங்களே ஒரு வாழ்க்கை. பா எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரு. பாவம் பையனை பறி கொடுத்துட்டு ரொம்ப கலங்கி போயிருப்பாரு. டீ நீ தான் போட்டியா? ஆமாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. வாங்க பாய். எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இது வரைக்கும் நான் சொல்லித்தான் நீங்க எல்லாம் பண்ணீங்க. இப்போ நீங்க தானா ஏதாவது பண்ணீங்கன்னா பழி என் மேல விழுந்துரும். பாய், ஒரு 6 மாசம் பொறுத்துங்க, அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஏன்பா தொழிலுக்கு புதுசா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பஞ்சர் பார்க்க சொன்னா நீ வாட்டுக்கு வீல கழட்டி போக்ஸ் எண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்த? வெட்டுறதும் குத்துறதும். ஒரு கோய் வெட்ட தெரியல, நீ எல்லாம் ஒரு ரவுடி. பொண்ணு பார்க்க போக இல்லை, என் முகத்தை புண்ணாக்கிட்டியப்பா. சாரி பாஸ், தொழிலே தெரியாது. தொழிலே தெரியாதா? வெட்டு குத்துன்னு அழைச்சிட்டு இருந்தேன், என்ன கொண்டு தொழில் தள்ளி விட்டாரு. ஓய், உன்னை யார் இந்த வேலை செய்ய சொன்னது? விடு. நான் செய்யறேன். பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ஒத்த வாங்குவேன். என்னடா எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு மட்டும் ஏகப்பட்ட ஆர்டர் ரைட்டு. ஒரு 70 ட்ரே வேணும்னு சொல்லி அந்த நேரக்காரங்க கேட்டிருக்கா. நான் போய் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டேடே வந்து சாப்பிட்டு போடா. ஆமா, இதை டெலிவரி கொடுத்து வந்து சாப்பிட்றமா. என்ன இவன் உடம்ப பாத்துக்க மாட்டான் போல இருக்கே. தொழில பாக்கட்டுமா? தம்பி, என் புள்ள பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தான். எங்க வீணா போயிடுவானோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க உங்க கூட்டாளிங்களுக்கு எல்லாம் ஒரு கடையை வச்சு கொடுத்து என் புள்ளையும் உங்களோட வச்சு நல்லபடியா பாத்துக்கிறீங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன் தம்பி. எல்லாம் நல்லபடியா நடக்குமா, நான் பாத்துக்கிறேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தமா, வேலை விஷயமா வெளியிட்டு போயிருக்கானா, வந்த உடனே உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன். தைரியமா இரு. ஆமா, ஏதோ நல்ல வேலை கிடைச்ச உடனே இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு பெர்மனண்டா டேரா போட்டுட்டேன். என் மாமா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும். நீ சொன்ன நேரத்துக்கு உன் மாமா வந்திருந்தானா இந்நேரம் உன் குழந்தைக்கு நான் மாமாவா இருப்பேன். நாளைக்கு ஒரு லாரி தனி சொல்லிடுமா. என்னமா ஆர்டர்? முனியாண்டி விலாஸ்ல 40 ட்ரே ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க விளையாட்டா பேசி நானும் என் மாமாவும் சின்ன வயசுல விளையாடினதை ஞாபகப்படுத்தி என் மூளையே அப்செட் பண்ணிட்டீங்க. சின்ன வயசுல என்னோட உடம்பு முழுக்க முள்ளு குத்துனப்போ அவர் ஒவ்வொரு முள்ளையும் அவர் கையாலேயே எடுத்து விட்டாரு. உதட்டுல இருக்கிற முள்ள மட்டும் அவர் உதட்டாலேயே எடுத்து விட்டாரு. இப்பவும் அதை நினைக்கிறப்போ என்னோட மனசுல லட்சம் பட்டாம்பூச்சி பறக்குது. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை கிட்ட இன்னொரு ஆம்பளை பத்தி சொல்றான்னா 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு, யார பத்தி சொல்றாலோ அவனை பிடிச்சிருக்கணும், இல்ல யார்கிட்ட சொல்றாலோ அவனை பிடிச்சிருக்கணும். இப்ப நீ சொல்லு. ஆமாக்கா, முதல்ல யாரையும் லவ் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ரைட் என்ன காப்பாத்தினப்போ அவரை லவ் பண்ணலான்னு தோணுச்சு. அவர் திருந்தி மனுஷனா வாழறத பாக்குறப்போ அவரை தான் லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா என்னோட காதலை நானே சொல்லணும் போல இருக்கு. நீங்க சொல்லாதீங்கக்கா ப்ளீஸ். சரி சரி. அப்போ இத்தனை நாள் மாமா இருக்காருன்னு சொன்னதெல்லாம் சுத்த போய். எனக்கு சேகர்னு ஒரு மாமா இல்லவே இல்ல. டேய் தம்பி, நீ தான் கடைக்கு ஓனரா? என்ன விஷயம்? அண்ணன் உன்னை வெளியே கூப்பிட்டாரு. அண்ணனா? அது யாரு? இந்த ஏரியாவுக்கே ஒரே அண்ணன் தான், வெளியே வா. அவனை வேணா இங்க வர சொல்லு. அண்ணன் உள்ள வந்தா ஊடு கட்டுவாரு, பரவாயில்லையா? நான் வெளியில வந்தா பங்களா கட்டுவேன், பரவாயில்லையா? வேணாம், வரோம். வாங்க. கூப்பிட்டியாடா? வரமாட்டேங்கிறான் பாஸ். வரமாட்டேனா? அப்ப நம்ம போவோம். ஏய், என்ன நம்ம பசங்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னியாம்ல? சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? பரவாயில்ல, நான் வந்துட்டேன்ல. மாமல்லடு. டேய், என்ன என் பாக்கெட்ல இருந்து எடுக்கிற? மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. உன்கிட்ட எப்படி வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். போடுறா கட்டைய. ஏன்டா? நீங்க தானே கட்டைய கேட்டீங்க. கட்டைய நான் இவன்கிட்ட கேட்டேன்டா. என்கிட்ட கேட்டீங்களோன்னு நினைச்சேன். இப்ப மாட்டினியா? பணத்தை எடுக்கல, உன் தலையை எடுத்துருவேன். முதல்ல கத்தியை திருப்பி பிடி. தேங்க்யூ. இப்ப எடு. இப்பவும் முடியாது. ஏய், நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நாய் சேகருங்கிற ஒரு டெரர்ட்ட பேசிக்கிட்டு இருக்க. டெரர்ட்ட
நாய் சேகரா? எஸ். உங்க பேரை 3 தடவை திருப்பி சொல்லுங்க. நாய் சேகர், நாய் சேகர், நாய் சேகர். நீங்களே தான். ஆமா, உங்களுக்கு அக்கா பொண்ணு இருக்கா? அது எக்கச்சக்கமா இருக்காளுங்க. ஆனா பூரா டம்மி பீஸ் ஆச்சு. அதே கேக்குற? தேவதை மாதிரி செவ செவ செவன்னு திவ்யான்னு ஒரு பொண்ணு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கா. தேவதை மாதிரி செவ செவன்னா என்னப்பா சொல்ற? நீங்க வாங்களேன், உங்களை பார்த்தோன்னே மாமான்னு கட்டி பிடிச்சி கருவா. வாங்க. ஐயோ, அப்ப திரிசாவோட வாழ்க்கை? திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன்? என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற? வேண்டாம்டா. இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னைய கொல்ல வேண்டியது. கிடைக்கும், திவ்யா கிடைக்கும். வாடா. பாத்தியா? காட்டவே இல்ல, பாத்தியான்னு கேக்குற? கேக்குதுப்பா. கேட்டே இல்ல. இப்படிதான் டெய்லி ஒன்னு நினைச்சு பாட்டா பாடி மெழுகா உருகிட்டு இருக்கா. நிஜமாவா? குரலே குடுகுலுன்னு இருக்கே. ஏப்பா, இந்த அழகு தேவதையை நான் உடனே பார்க்கணுமே. அவசரப்படாத. நீ அவளை பாக்குறதுக்கு முன்னாடி அவ ஒன்ன பாக்கணும். அதுதான் சர்ப்ரைஸ். அடாடா, ரொமான்ஸ் மேட்ருக்கு நல்ல நல்ல ஐடியாவா கொடுக்குறியே. நீ போய் கூட்டிட்டு வா. நான் பேக் ஷாட்ல அப்படியே டேன் பண்ணி நிக்கிறேன். சரி. திரும்பிட்டாரு. யாரு? உன் மாம நாய்ஷார் வந்துட்டாரு. ஏன் மாமாவா? ஆமா. வந்திருக்க மாட்டாரு. வந்துட்டாருங்கிறேன். வா. ஐயோ. அட வா, என்ன வெக்கம்? ஹலோ. ரொம்ப வருஷம் கழிச்சு முகத்தை பார்க்க போறாங்க. நல்லா சிரிச்ச மாதிரி திரும்பு. கேந்திரமா திவ்யா. ஏய் மிஸ்டர், என்னது இது? பார்த்தவனே மாமான்னு கட்டி பிடிச்சு கதறுவான்னு இப்ப மயக்கம் போட்டு மல்லாக்க விழுகிறா? இல்ல, உன் அழக பார்த்து மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓ, இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. அந்த பூச்சாண்டிய வெளிய போ சொல்லுங்க. பூச்சாண்டியா? விருமாண்டி மாதிரி விரச்சிக்கிட்டு இருக்க. யாரை பார்த்து பூச்சாண்டிக்கிற? யோ போயா, அவதான் பயப்படுறால. என்ன பயப்படுறா? என்னை கூட்டி வா. அவன் என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சு ஆகணும். அவ லவ் பண்றேன்னு சொன்னதுனால தானே உன்னை நான் இங்க கூட்டு வந்தேன். இப்ப ஏன் மயங்கி விழுந்தா? சரி, சின்ன வயசுல நீ எப்படி இருந்த? சின்ன வயசுல சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன். இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீனி. அதான் பிரச்சனை. முதல்ல அவளுக்கு ஒன்ன பிடிக்கணும்னா நீ அவ சைஸுக்கு உடம்ப குறைக்கணும். அது எப்படி முடியும்? லைட்டா பட்டி பார்த்து டிங்கிரிங் பண்ண வேண்டியதான். பட்டி டிங்கிரிங்? என்னடா ஆக்சிடென்ட் ஆன அம்பாசிடர் கார சொல்ற மாதிரி சொல்ற? இல்ல பாஸ், உங்களை பியூட்டி பார்லர் கொண்டு போய் அழகுபடுத்தணும்னு சொல்றேன். இதுக்கு மேலயுமா அழகு வேணும்? சரி, அப்படி எக்ஸ்ட்ரா அழகு ஏத்திட்டா அந்த அம்முக்குட்டி எனக்கு தானே. தூரம் போ. இப்பதான் தெரியுது அவன் ஏன் மயங்கி விழுந்தான்னு. ஏன்? பல்லு விளக்கலையா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. சரி, இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். லவ் முடுசா